ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கோட சாப்டர்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக காஸ்ட்டை மட்டும் போடலாம், அங்கே போடாத டாபிக்ஸை வந்து இங்கே காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போடுறோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிரும். இப்போ பார்க்கலாம். சம்மு 13th ஒன், கம்ப்யூட் த மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவலுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இது போட முடியும், ஈஸியாக இருக்கும். நார்மல் யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் பெர் மந்த் வந்து 200 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து 2 months ஆகுன்னு சொல்கிறாங்க. மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 1 month அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஆர்டர் லெவல் வந்து 800 யூனிட்ஸ். யூசேஜ் வந்து 1 monthக்கு 200 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 months ஆகுது. மினிமம் அட்லீஸ்ட் 1 monthக்குள்ளேயாவது ஆர்டர் பண்ணணும். ரீஆர்டர் லெவல் அப்படிங்கிறது வந்து 800 யூனிட்ஸ் ரீஆர்டர் லெவல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மினிமம் ஸ்டாக் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் போட போகிறோம். இப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸசைஸ் வந்து 13th ஒன்ல மெட்டீரியல் சம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் ஸ்டாக் லெவல் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் எப்படி போடுறதுனா அந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போடலாம். மினிமம் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலா எடுங்க. ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோமா. நார்மல் யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் பெர் மந்த். அப்போ நார்மல் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ் ஓகேவா எவ்வளோங்க, 200 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் பீரியட் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோங்க, 2 months. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோங்க, 1 month. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் 800 யூனிட்ஸ். இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் இருக்கா. நார்மல் கன்சம்ஷன் இருக்குது. நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே, அந்த 3 இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிச்சுது, அவ்வளோதான். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் 800 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் எவ்வளோங்க, 200 இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் 2. அப்போது 800 மைனஸ் 400. இப்போ என்ன வருதுங்க, 400 யூனிட்ஸ். ஓகேவா. அப்போது மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ வைக்க சொல்லியிருக்காங்க, 400 யூனிட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.